ஏங்க என்ன வேலை பண்ணீங்க நீங்க? ஏதோ பெருசா வாய் கிழிய பேசுனீங்க. சரோஜாவை பாம்பு கடிச்சிடும், அவ செத்துடுவா அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அவ எதுவுமே நடக்காத மாதிரி ரூம்ல இருந்து வரா? சான்ஸே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த காளிங்க சர்ப்பம் அவளை கடிச்சே இருக்கும். அநேகமா அவளுக்கு அது தெரிஞ்சிருக்காது. அதான் நிம்மதியா இப்படி நடந்து போறா. பொறுமையா இரு, அதோட எஃபெக்ட் என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரிஞ்சிரும். ஏங்க என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறீங்களா? காளிங்க சர்ப்பம் கடிச்சா 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள செத்து போயிடுவாங்க. அந்த பாம்பு பிடிக்கிறவன் காளிங்க சர்ப்பம் சொல்லிக்கிட்டு ஏதோ தண்ணி பாம்பை கொண்டு வந்து விட்டு இருப்பான். என்ன இந்த சாமியை காணவே காணா? பாம்பை உள்ள விட முடியலன்ற விஷயத்தை எப்படி நான் அவர்டா சொல்றது? கொஞ்ச நேரம் இங்கே காத்து நிறுத்த வேண்டியதான். ஏன் நான் விட்ட பாம்பை உள்ள கடிக்கலைன்னு என்ன கேள்வி கேட்க அங்கே வருவார்ல. என்ன இத? அண்ணி இங்க தனியா உட்காந்துருக்காங்க. அண்ணா எங்க போனாரு? என்ன நீ தூங்காம இருக்கீங்க? இல்ல ருத்ரா, நான் ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கவலை இருக்கிற மனசுக்கு தூக்கம் எப்படி வரும் சொல்லு? எங்க நீ அண்ணாவை காணோம்? இந்த நேரத்துல எங்க போனாரு? அவர் வேற எங்க போவாரு? அவரோட ஸ்டடி ரூம்ல இருக்காரு. ஸ்டடி ரூம்ல இருக்காரா? அதுவும் இந்த நேரத்துலயா? அது என்னமோ எனக்கு தெரியல ருத்ரா. கேட்டா நான் படிச்சுட்டு வரேன்னு சொல்றாரு. அப்படி என்னத்தை தான் படிக்கிறாரோ எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன நீ இது? இப்பெல்லாம் புத்தகத்து மேல பைத்தியம் ஆயிட்டாரா என்ன? எவ்வளவு நாளா இப்படி இருக்காரு? கொஞ்ச நாளாவே இப்படிதான் இருக்காரு. உங்க அண்ணன் நாள் தவறாம ஸ்டடி ரூம்ல போய் உட்காந்துக்கிறாரு. விடியற வரைக்கும் அந்த ரூமை விட்டு வெளியில வர்றதில்ல. அங்கேயே படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்படியா? சரிங்க அண்ணி, நீங்க படுத்துக்கோங்க. அப்படின்னா அண்ணன் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு. என்னவா இருக்கும்? கொஞ்ச நாளாவே அவருடைய நடவடிக்கை, பேச்சு எல்லாமே மாறி இருக்க. ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேற வந்திருக்க. முன்ன மாதிரி யார்கிட்டயும் மனசு விட்டு பேசுறதே இல்ல. குடும்பத்தோட கலகலன்னு இருக்கிறதே இல்ல. சேலஞ்ச் பண்ணி அந்த டெண்டரை பிடிச்சதுல இருந்து அண்ணன் இப்படிதான் இருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி அண்ணன் இப்படி கிடையாது. கொஞ்ச நாளா தான் அண்ணன் இப்படி ரிசர்வ்டா இருக்கான். அவன் இப்படி ஆகிறதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அது என்னன்னு கண்டுபிடிச்சே தீரணும். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா?
சரிக்கா முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.